அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி போன விலாகோட கண்டினியூஷன் தான். இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்த விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பிலாலில் போயிட்டு கொஞ்சம் டீ, சமோசா, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எல்லாமே வந்து குடிச்சிட்டு, கோலி சோடா இங்கே ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. ஸோ சமோசா வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. டீ எப்பயும் போல் சூப்பராக இருக்கும். சென்னையில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நாங்கள் பாண்டி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. லன்ச் டைமுக்கு தான் போகணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நம்மளோட தேசமோட ப்ரோக்ராம் தான் ப்ரோவிடன்ஸ் மாலில். ஸோ அதுக்கு வந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. போன உடனே பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே இல்லை, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. என்ன தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போயே ஆகணும். போயிட்டு சூட் கேஸ் கூட நாங்கள் பிரிக்கலை. ரொம்ப அவசரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போகணும். ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் போகணும். போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சுது. பட் எனக்காக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருந்தீங்க என்னை பார்க்க. எல்லாரையும் பார்த்து பேசினதில் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசம் மசாலா வச்சு கொஞ்சம் கேம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மசாலா ஸ்மெல் பண்ணி என்ன மசாலா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். சொன்னாங்க சில பேரால் கண்டுபிடிக்கவே முடியல, சில பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டுபிடிச்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டிப்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கும். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சீஃப் கெஸ்ட் ஆடிசன் சுஹேரா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. இந்த மியூசிக் கான்சர்ட் வந்து நம்ம தேசம் பிராண்ட் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். இந்த மியூசிக் கான்சர்ட் வந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மசாலா வந்து நாங்கள் கிஃப்டாக கொடுத்துருந்தோம். ஆஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதால் எனக்கு செம்ம ஹாப்பி. வந்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. மாஸ்டர் கடை அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே பரோட்டா பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்ட் ஆச்சு, சாப்பிடும் போல் இருந்துச்சு. இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா நான் பரோட்டா அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டேன். பட் ஆனால் நம்ம ஊருக்கு போனால் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது இந்த பரோட்டாலாம் பார்க்கும்போது. ஊருக்கு வந்த முதல் நாளே பார்த்திங்கன்னா போயிட்டு கறி, சமோசா, அதுக்கப்புறம் பாயா, சூப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ் பாண்டிச்சேரியில். மலாட்டு, சுண்டல் எல்லாமே அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்லாம் சுற்றி பார்த்தாச்சு. சில பேர் கேட்டிருந்தீங்க பாண்டிச்சேரியில் இந்த பாயா சூப்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டாக பீச் கிட்டே வந்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எல்லாமே அந்த மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஒயிட் டவுன் சொல்லுவோம், எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது இந்த சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே. அடுத்த நாள் ஈவினிங் வந்து ப்ராவிடன்ஸ் மாலில் நம்மளோட தேசம் ஆட் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்க்க வந்து போயிருந்தோம். டிவியில் பார்க்க வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இது நான் ரீல்ஸாகவும் வந்து போட்டிருந்தேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இதே மாதிரி ஃபுட் கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இதே ஆட் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊரில் நம்ம நேட்டிவில் இருக்க அந்த ப்ராவிடன்ஸ் மாலில் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக தானே இருக்கும். அடுத்த நாள் ஈவினிங் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் வந்து வெளிச்சத்தில் பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, இந்த பீச்சுக்கு வந்து இந்த அலையோட சத்தம்லாம் கேட்டால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆரோவில் போயிட்டு ஏதோ ஒரு ஜூஸ், இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு ஃபேமஸ் ஷாப் தான், செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஏதோ அப்பர்ஜிதா சோடா, அதுக்கப்புறம் இந்த ஹைபிஸ்கஸ் சோடா, இதெல்லாம் வந்து மஸ்ட்டு ட்ரைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஆரோவில் அப்படியே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் டர்ஃப் வந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆரிஸ் வந்து அங்கே போயிட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். மிட் நைட் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 o'clock அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம், ஏன்னா எங்களோட ஃப்ரெண்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்திங்கன்னா பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
அடுத்த நாள் ஈவினிங் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க ரோஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட தேசம் மசாலா பிராண்ட் வந்து போய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள் வந்து போவே இல்லை ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். ஸோ எவ்வளோ மசாலா போயிருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்த்தா ஒரு மசாலா கூட அங்கே இல்லைங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களே எங்கள் மேலே செம கோவத்தில் இருந்தாங்க. நாங்கள் போன உடனே ஏன் நீங்கள் தேசம் மசாலா வந்து ரீஸ்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. உங்கள் மசாலா ஏன் திரும்ப வைக்கலை, நீங்கள் வச்ச உடனே வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. எத்தனை பேர் தினம் வந்து கேட்டு போனாங்க தேசம் மசாலா இருக்கா. ஏன்னா ஃப்ரான்ஸ்க்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து கேட்டு போனாங்க. நம்மளோட டேஸ்ட் ஆஃப் சென்னை ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி டூரிஸ்ட் வராங்க. இத்தனை பேர் வந்து தினம் கேட்டு வந்து அவங்க ஏமாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களை திட்டினாங்க ரொம்ப. ஆட் போட்டது நீங்கள் எல்லாருமே வந்து ரோஸ் சூப்பர் மார்க்கெட் வந்தீங்க, பட் உங்களுக்கு வந்து ஏமாற்றமாக போயிருக்கோம். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களால் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்லேயும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால எங்களால் வந்து சுத்தமாக மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். நான் கூட கேட்டேன், பிரியாணி மசாலா மட்டும் கேட்குறாங்களா இல்லை மற்ற மசாலாவும் நல்லா போதா அப்படின்னு. எல்லா மசாலாவுமே மூவிங்கில் தான் இருக்குது ஒரே மாதிரி. தேசம் மசாலா எது இருந்தாலுமே எடுத்துகிட்டு போயிடறாங்க. நான் கூட இவ்வளோ லவ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும் போது இந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு. ரீசெண்டாக வந்து மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. டெசர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் அரைப்போம். கீர் மிக்ஸ், ஃபிர்னி மிக்ஸ், மாப்பிள ஷர்பத், பாதாம் ட்ரிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன மிக்சர்லேயே வந்து அரைச்சிருவோம். மசாலா மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய மிஷினில் தான் வந்து அரைப்போம். ஏன்னா சின்ன மிக்சரில் வந்து அதை அரைக்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடராக வராது. ஏன்னா டெசர்ட்லாம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து சூப்பராக வந்துடும். எல்லாத்துலேயுமே பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரேட்டுமே வச்சுருக்கேன். எல்லாமே ரிச்சாக தான் இருக்கும். நம்ம ரெசிபி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம யூடியூப்லேயே ரெசிபிஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் என்னோடய மசாலாலையும் பார்த்திங்கன்னா அந்த ரிச்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். எங்கள் கிட்டே இருக்க டெசர்ட் காம்போ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை, ஒரு தடவையாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஒரு 500 ml மில்கில் பார்த்திங்கன்னா இதை வந்து கொதிக்க வச்சாலே போதும். ஒரு பேக்கெட் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்கில் வந்து கொதிக்க வச்சாலே ஒரு 5 மினிட்ஸில் ஃபிர்னியோ கீரோ வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்ஸ்டன்ட் மிக்ஸு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு நான் யாரை மீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர்லா இவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் வந்து வெக்கேஷன் தான் ஜூலை ஆகஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மீட் பண்ணோம். செம்ம ஹாப்பி. டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்தி ஷாப் தான் வந்து போயிருந்தோம். பாண்டியில் இருக்கிற ரயான் மந்தி தான் போயிருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மட்டன் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே மட்டன் ஒயிட் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைனீஸ் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கல்ஃபில் வந்து ரொம்ப ட்ரையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கிரேவிலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிட் நைட் வந்து திரும்ப வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு வந்து போயிட்டோம் விளையாடுறதுக்கு. ஸோ எங்கள் பிரதர் ஃபேமிலியும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க பசங்களும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். செம்மையாக பார்த்திங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தாகம் எடுத்துச்சு. அதனால் ஜூஸ், ஐஸ்கிரீம் அது எல்லாமே ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சு? தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது, தமிழ்ல சொல்றா. Est-ce que t'as mangé? Cacaille bolissa. Avec Bolon? Est-ce que t'aimes bien le foot? Boli? Est-ce que football passe une carte? Avec Bolon. Caramaji. Ça va? Et Boli à vous à Tchiheki. Avec Bolon. Il faut s'abonner, il faut liker, il faut commenter. யாராச்சும் பாண்டிச்சேரி போனீங்கன்னா அந்த பீச் சைடில் இருக்கிற ஹோம்மேட் கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய கஃபேயில் கிடைக்கிறத விட இந்த கேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக செஞ்சுருந்தாங்க. நோ சுகர் கேக்கும் இருக்குது. வெறும் ராகியில் செஞ்சது, வீட்டில் செஞ்சது, மைதா இல்லாமல்
நாட்டு சக்கரையில் செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியான கேக்ஸுமே வச்சுருந்தாங்க. மஸ்ட்டு ட்ரை இது அந்த சைடு போனால், ரயில்வே ஸ்டேஷன் சைடு போனால். இப்போ நம்ம தேசம் வெப்சைட்டில் இன்னும் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒயிட் பிரியாணி மசாலா, திண்டுக்கல் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் அல்ஃபஹாம் சிக்கன், மலாய் சிக்கன் டிக்கா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலாலாம் மஸ்ட்டு ட்ரை. நிறைய காம்போ ஆஃபர்ஸும் போட்டிருக்கோம். வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரெஸ்லாம் எங்கே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நிறைய பேர் கேட்பீங்க, லிங்க் வேணும் அப்படின்னு. நான் பாண்டிச்சேரியில் இருக்க ட்ரெஸ் லைன் அப்படி இல்லைன்னா ஆரலே தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து ட்ரெஸ் லைன் தான் வந்து போயிருந்தேன். ஏன்னா இப்போ ஆரலேயில் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ட்ரெஸ் லைனில் பார்த்திங்கன்னா ஒன்றும் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த பிரான்ச் வந்து மும்பையில் மட்டும் தான் இருக்குது. மும்பை, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டூர் வந்தீங்கன்னா, இந்த சைட் டூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நிறைய ட்ரெஸ் வந்து கொண்டு போயிடுவேன். அங்கே கொஞ்சம் ஆஃபர் போடுற டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு 3.5 அந்த மாதிரி ஹை ரேஞ்சிலுமே வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் வெட்டிங்க்கெலாம் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கசானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே எல்லாமே இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கிடைக்கும். சூரத்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ரொம்ப பழைய வீட்டிலே வச்சு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா பட்ஜெட்டில் வேணும்னா இந்த ஷாப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.